வணக்கம். நான் உங்கள் கவிஞர் சாந்தி திருநாவுக்கரசு. ஜவ்வரிசி பாயசம்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த ஜவ்வரிசி பார்க்கறதுக்கு பாசி போலவும் வெந்ததுக்கு அப்புறமா கண்ணாடி குமிழ் மாதிரியும் ரொம்ப அழகா இருக்கும். அது ஜெல்லி மாதிரி சமைச்ச பிறகு ஜெல்லி மாதிரி ஆகுறதுனால அதை நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட்றோம். கப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்ற அந்த மரவள்ளி கிழங்குல இருந்து தான் இந்த ஜவ்வரிசி கிடைக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஜவ்வரிசின்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சு? அந்த ஜவ்வு போல இருக்கிறதுனால அதுக்கு ஜவ்வரிசின்னு பேர் வந்துச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை. ஜாவா தீவில் வசிக்கும் மக்கள் தன்னுடைய உணவாக இந்த ஜாவா அரிசியை கஞ்சியாக உணவுக்காக பயன்படுத்தினார்கள். அதனால இது ஜாவா அரிசி என்று அந்த மக்கள் குறிப்பிட்டார்கள், ஜாவா தீவில் வசிக்கும் மக்கள். ஆனா அது காலப்போக்கில் மருவி ஜவ்வரிசி, ஜாவா அரிசி என்பது ஜவ்வரிசி என்று மாறிவிட்டது. புதுசா இருக்குல்ல? நன்றி.